எல் நினோவால் ஏற்பட உள்ள தாக்கம், வடக்கில் அதிகாரிகளுக்கு அவசர அறிவுறுத்தல். இலங்கை உலுக்கிய 100 வழக்குகளின் முழு பட்டியல், திடீரென 1 கோடி எதிர்க்கட்சிகள். முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவியடி, பிள்ளையாறு ஆலை வருடாந்த பொங்கல் உற்சவம். இலங்கை ஜப்பானிய தூதரக உயர்மட்ட குழு டெலோ தலைமையுடனான சந்திப்பு. என்னை மோசமானவர் என கூறிய மஹிந்த, டக்ளஸ் தேவானந்தா பகிரங்கம். யாழில் கருப்பு ஜூலை நினைவேந்தல். சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளர் தெரிவுக்கு தடை விதிக்க கோரி மனு, நீதிமன்றின் உத்தரவு. கிளிநொச்சியில் வானத்தை நோக்கி சுட்ட காவல்துறையினர், 9 பேர் கைது. நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் படுதோல்வி. செம்மணி அகழ்வு தற்காலிக இடைநிறுத்தம், 480 எலும்புக்கூடுகள் அடையாளம். எல் நினோ காலநிலை தாக்கத்திற்கு முகம் கொடுக்கும் பொருட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாய குழு கூட்டங்களை உடனடியாக நடாத்தி நெல் விதைப்புக்கான திகதியை தீர்மானிக்குமாறும் போதிய நீருள்ள குளங்களின் கீழான சிறுதானிய பயிற்சியை ஊக்குவிக்குமாறும் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். எல் நினோ காலநிலை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தங்கள் மற்றும் தணிப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இணைந்து கொண்ட வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர் எல் நினோ தாக்கம் குறித்து விரிவான விளக்கம் அளித்தார். ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் இதன் தாக்கம் ஒப்பீட்டளவில் குறைவாக காணப்படும் எனவும் ஒவ்வொரு எல் நினோவும் தனக்கே உரித்தான தனித்துவமான தன்மைகளை கொண்டிருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது கருத்து தெரிவித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ந. பிரதீபராஜா, வடமாகாணத்திற்கான மழை வீழ்ச்சியானது வழமை போன்று அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் தாளமுக்கங்களால் ஏற்படும் என தெரிவித்தார். மழை பெய்யும் நாட்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் மழை வீழ்ச்சியின் அளவு அதிகமாக இருக்கும் எனவும் டிசம்பர், ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் மழைக்கான வாய்ப்பு மிக குறைவெனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அக்டோபர் 12ஆம் தேதிக்கு பின்னரே வடமாகாணத்திற்கான மழை வீழ்ச்சி ஆரம்பமாவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகம் உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் எஸ். சிவசரி, மத்திய விவசாய அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் நெல் விதைப்பை நிறைவு செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அத்துடன் 3 அல்லது 3.5 மாத கால நெல் இனங்களையே பயிரிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களிலும் நெல் விதைக்கப்பட்டு 12 நாட்கள் கடந்த பின்னர் கிடைக்கும் மழை வீழ்ச்சியால் பயிர்கள் பாதிக்கப்படுவது குறைவாக இருக்கும் என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் விவசாய குழு கூட்டங்களை நடாத்தி பொருத்தமான நெல் விதைப்பு திகதிகளை தீர்மானிக்குமாறு ஆளுநர் பணிப்புரை விடுத்தார். வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்கள மாகாண பணிப்பாளர் த. ராஜகோபு கருத்து தெரிவிக்கையில், குளங்களின் சிறுபோக பயிற்சிகள் நிறைவடைந்த பின்னரும் சராசரியாக 20% நீர் எஞ்சியுள்ளதாக தெரிவித்தார். வன்னேரி குளத்தில் 3ஆம் போகமாக சிறுதானிய பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை அடுத்த ஆளுநர் பின்வரும் முக்கிய அறிவுறுத்தல்களை அதிகாரிகளுக்கு வழங்கினார். அதிக வெப்பத்தால் குளங்களில் நீரின் ஆவியாதல் வீதம் அதிகமாக இருக்கும் என்பதால் தற்போது எஞ்சியுள்ள நீரை பயன்படுத்தி 3ஆம் போகமாக சிறுதானிய பயிற்சியை முன்னெடுக்க விவசாயிகள் விரும்பினால் பொருத்தமான குளங்களில் அதற்கு உடனடியாக அனுமதி அளிக்க வேண்டும். இவ்வாறு அனுமதிக்கும் போது கால்நடைகளுக்கான குடிநீர் தேவை மற்றும் நிலத்தடி நீரை செறிவூட்டுதல் ஆகிய விடயங்களை கருத்தில் கொண்டு மிகவும் கவனமாக செயற்பட வேண்டும். இம்முறை கிடைக்கப்பெறவுள்ள அதிகளமான மழைநீரை உச்சளவில் தேக்கி வைப்பதற்கு ஏதுவாக குளங்களை தூர்வாறுதல் உள்ளிட்ட புனரமைப்பு செயற்பாடுகளை விரைந்து முன்னெடுக்க வேண்டும். வறட்சியால் பாதிக்கப்படக்கூடிய பிரதேசங்களுக்கான மாற்று குடிநீர் விநியோக மூலங்களை கண்டறியும் செயற்பாடுகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறும் இது தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினருடன் ஒருங்கிணைந்து செயற்படுமாறும் ஆளுநர் அறிவுறுத்தினார். இதேவேளை நீரின் ஆவியாதல் வீதம் அதிகமாக காணப்படும் தற்போதைய நிலையில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் நிலத்தடி நீர்மட்டமும் வெகுவாக குறைவடைந்து வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பேராசிரியர் பிரதீபராஜா இதன்போது விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர், ஆளுநரின் செயலாளர், அமைச்சுகளின் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மேலதிக மாவட்ட செயலாளர், அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர்கள் உள்ளிட்ட பல உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர்.
புதியதொரு நாடாளுமன்ற குழுவை நியமிப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியிருந்தார். நாட்டில் வழக்குகளின் விசாரணையில் ஏற்படும் தாமதத்திற்கான சாத்தியமான தீர்வுகளை எடுக்கவே இந்த குழு என தெரிவிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் ஒன்று கூடி எதிர்க்கட்சியினருடான கூட்டத்தில் தனது கருத்துக்களை தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். இந்த திடீர் கூட்டம் தொடர்பிலும் அதன் போது முன்வைக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கூட்டத்தின் போது ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை முன்வைத்து அதை அடுத்து சபாநாயகரிடம் ஒப்படைக்குமாறு எதிர்க்கட்சி தலைவரிடம் நான் கூறுகிறேன். இந்த நாட்டில் உள்ள இந்த 1.1 மில்லியன் வழக்குகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆராய ஒரு குழுவை நியமிக்கவும் என எதிர்க்கட்சி தலைவரிடம் குறிப்பிட்டிருந்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் பழைய செம்மலை பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் உற்சவம் இடம்பெற உள்ளது. எதிர்வரும் ஆடி மாதம் 17ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி திகதியை முன்னிட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளதாக ஆலய பரிபாலன சபை அறிவித்துள்ளது. திருவிழா நாளான 2ஆம் திகதி காலை 7 மணிக்கு விசேட அபிஷேகத்துடன் உற்சவ நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. தொடர்ந்து காலை மற்றும் நண்பகல் நேரங்களில் விநாயகப் பெருமானுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் விசேட பூஜைகள் நடைபெற்று விபூதி பிரசாதம் மற்றும் காளாஞ்சி பிரசாதம் வழங்கப்படுவதுடன் மதியம் 11:30 மணியளவில் அடியவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட உள்ளது. மாலை 3:30 மணிக்கு நீராவியடி பிள்ளையார் ஆலய பிரதம பூசகரால் பாரம்பரிய முறைப்படி நீராவியடி பிள்ளையாரின் அருள் அனுமதியுடன் நாயாறு முனியப்பர் ஆலயத்திலிருந்து மடை பண்டம் எடுத்து வரப்படும். பின்னர் மாலை 6 மணிக்கு கச்சை நேருதல், இரவு 7 மணிக்கு மடை பரவுதல், இரவு 8 மணிக்கு வளந்துக்கு நூல் சுற்றுதல் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு வளந்து நேர்ந்து பொங்கல் நிகழ்வு இடம்பெற உள்ளது. பின்னரும் 3/8/2026 அதிகாலை 12:30 மணிக்கு சிறப்பு பூஜை வழிபாடுகளும் அதிகாலை 2 மணிக்கு பரிகளம் வழிவிடுதல் நிகழ்வும் நடைபெற்று வருடாந்த பொங்கல் உற்சவம் நிறைவடைய உள்ளது. இவ் உற்சவத்தில் பிரதம குருவாக சிவாகம கிரியா கிராம ஜோதி சிவசிறி திருஞான சுந்தர திருஞான சம்பத்துக்கு குருக்கள் தலைமையேற்க உள்ளதுடன் ஆலய பூசகராக சிவபாதம் கணேசபுவன் வழிபாடுகளை முன்னின்று நடாத்த உள்ளார். பொங்கல் தினத்தன்று ஆலயத்திற்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பக்தர்கள் பால், தயிர், இளநீர், பூக்கள், பூமாலைகள் மற்றும் பல வகைகள் உள்ளிட்ட உபயங்களை வழங்கி இறைப்பணியில் பங்கேற்று விநாயகப் பெருமானின் திருவருளை பெற்றிடுமாறு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய பரிபாலன சபை அன்புடன் அழைப்பு விடுத்துள்ளது. யாழ் செம்மணி மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட மலை அங்கியுடன் கூடிய சிறுவரின் என்புக்கூட எதிர்வரும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு பின்னரே முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் செம்மணி மனித புதைகுழி வழக்கில் காணாமலாக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திரணி V.S. நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், செம்மணி மனித புதைகுழிக்குள் மலை அங்கியுடன் காணப்பட்ட மேற்படி சிறுவரின் என்புக்கூடு நேற்று முன்தினம் வியாழக்கிழமை உடனடியாக அகழ்ந்தெடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக துறைசார் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்ற பின்னரே அதனை அகழ்வதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இந்த என்புக்கூடு சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அனுமானம் காணப்படுவதனால் அது தொடர்பான விவரங்கள் அல்லது தகவல் எவருக்கேனும் தெரிந்திருந்தால் உடனடியாக நீதிமன்ற பதிவாளருக்கோ சட்டத்திரணி ஊடாக நீதிமன்றத்திற்கோ அல்லது காணாமல் போனோருக்கான அலுவலகத்திற்கோ அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சம்பவம் தொடர்பான உண்மையான தகவல்கள் ஏதேனும் வெளிச்சத்திற்கு வந்தால் அது செம்மணி அகழ்வு பணிகள் தொடர்பான பல முக்கிய உண்மைகளை கண்டறிய உதவும் என்றார். 1983 கருப்பு ஜூலை கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கோட்டை முனியப்பர் கோவில் முன்பாக நினைவேந்தல் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு ஏனையவர்களுக்கும் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை விட தான் மோசமானவர் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தன்னை சில சந்தர்ப்பங்களில் கூறுவார் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். மேலும் தெரிவித்தவர், தமிழ் கைதிகளின் கோரிக்கையேற்று விசாரணையின்றி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளை சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை கேட்கச் சென்ற போது தான் தாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் மிகவும் திட்டமிட்டு கொலை செய்யும் நோக்குடன் மேற்கொள்ளப்பட்டது. தான் எப்போதுமே தமிழ் மக்களின் நலன்களை முதன்மையாக கொண்டு செயற்படுவதாகவும் அதிகாரத்தில் இருப்பது மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவே தவிர சுயநலத்திற்காக அல்ல. சிறைச்சாலைக்குள் சிறிய கற்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டது. இந்த தாக்குதலின் பின்னணியில் சிறைச்சாலை நிர்வாகத்தின் சில அதிகாரிகளின் பங்கு இருந்திருக்கலாம் என்றும் தன்னை உள்ளே வைத்து மரணமடைய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இது திட்டமிடப்பட்டிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளர் பதவி மற்றும் நகரசபை உறுப்புரிமையிலிருந்து ஞானப்பிரகாசம் கிஷோர் என்பவரை நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த மனு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் மனுதாரர் சார்பாக சட்டத்திரணி குமாரவடிவேல் குருபரன் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள சாவகச்சேரி நகரசபையின் புதிய உப தவிசாளர் தெரிவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என சமர்ப்பணங்களை முன்வைத்தார். மனுவை ஆராய்ந்த யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி சின்னத்துரை சதீஸ்வரன் புதிய உப தவிசாளர் தெரிவை தடை செய்ய கோரிய கோரிக்கையை நிராகரித்தார். அத்துடன் வழக்கின் எழுத்து மூல சமர்ப்பணங்களை சமர்ப்பிப்பதற்காக குறித்த வழக்கு எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தமை குறிப்பிடத்தக்கது. வனஜீவி மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பாக சந்தேக நபர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி அக்கராயன் குளம் பகுதியில் உள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அளிக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் இந்த சோதனையை நடாத்தியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் வெளியிட்ட விசேட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் அப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி அளிக்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் அதிகாரிகள் சுற்றி வளைப்பிற்கு சென்றுள்ளனர். அங்கு ஏற்பட்ட பதற்ற நிலைமை கட்டுப்படுத்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். மோதல் காரணமாக காயமடைந்த விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் 4 சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரும் நெஞ்சுவலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜா மற்றும் முன்னாள் பேரவைக்கு எதிராக தாவரவியல் துறை பேராசிரியர் ஆர் கபிலன் செய்த முறைப்பாடு பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபையினால் வரிதாக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தாவரவியல் துறையின் தலைவராக தான் செயற்பட்ட வேளையில் பல்கலைக்கழகத்தில் அரசு நிதி துஷ்பிரகம் இடம்பெற்றது என பகிரங்கப்படுத்தியமை பல்கலைக்கழக விதிமுறைகளுக்கு அமைவாக தவறானது என காரணம் காட்டி அப்போதைய பேரவை தன்னை துறை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியமைய தவறு என தீர்ப்பளித்து தன்னை மீளவும் 27/8/2022 முதல் செல்லுபடியாகும் வகையில் அப்பதவியில் நியமிக்க கட்டளையிடுமாறு கோரி யாழ் பல்கலைக்கழக தாவரவியல் துறை பேராசிரியர் ஆர் கபிலன் செய்த முறைப்பாடே பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபையினால் வரிதாக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீதான கட்டளை கடந்த ஜூன் 30ஆம் தேதி பல்கலைக்கழக சேவைகள் மேன்முறையீட்டு சபையினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டாளரினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஆராயும் நியாயாதிக்கம் மேன்முறையீட்டு சபைக்கு இல்லை என்று குறிப்பிட்டுள்ள ஜூரிகள் வழக்கை தள்ளுபடி செய்து கட்டளை பிறப்பித்தனர். இந்த பேராசிரியர் பல்கலைக்கழகத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த வழக்குகளை கடந்த வருடம் கைவாங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் தோற்கடிக்கப்பட்டு அரசாங்கம் அமைச்சருக்கான தனது பலத்தை நிரூபித்துள்ளது. இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் அதற்கு எதிராக 152 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக 36 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். இதன்போது அவரும் வாக்களிக்காமல் இருக்கவில்லை என தெரிய வருகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவத்தை அடுத்து நாட்டின் சிறைச்சாலை அமைப்பின் நிர்வாகம் மற்றும் மேற்பார்வையில் குறைபாடுகள் நிலவுவதாகவும் அந்த மோதலை தடுக்க நீதியமைச்சர் தவறிவிட்டார் என்றும் குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சிகளால் சபாநாயகரிடம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கையளிக்கப்பட்டிருந்தது. எனினும் எதிர்க்கட்சியின் இந்த முயற்சியை பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிராகரித்ததன் மூலம் ஹர்சன நாணயக்காரவை பதவியிலிருந்து நீக்க முயற்சி தோல்வியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ தலைமையுடனான கலந்துரையாடல் ஒன்றை இலங்கை ஜப்பானிய தூதரக உயர்மட்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் மேற்கொண்டுள்ளனர். மேற்படி சந்திப்பில் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன், டெலோ கட்சியின் தேசிய அமைப்பாளர் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். நாட்டின் சமகால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயங்களில் அரசின் தற்போதைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் மற்றும் தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பாகவும் பலதரப்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றது. மேலும் இச்சந்திப்பில் சமகாலத்தில் தமிழர் நலன் மற்றும் உரிமை விடயங்களுக்காக தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்பாகவும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான மக்களுக்கு நடந்தேறிய அநீதிகளை முன்னிலைப்படுத்தி அவற்றுக்கான நீதி நிலைநாட்டப்பட கோரிய கலந்துரையாடல் இடம்பெற்றது. அத்துடன் போர்க்காலங்களில் ஜப்பான் அரசு மற்றும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதரகம் எமது தமிழ் மக்களுக்கு பலதரப்பட்ட உதவிகளை நிவாரணங்களாக வழங்கியதை சுட்டிக்காட்டியதுடன் தமிழ் மக்களுக்கு ஜப்பானிய அரசின் உதவி பணிகள் தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.